சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மட்டன் பாயா. இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். மட்டன் பாயா செய்ய தேவையான பொருட்கள்: மட்டன் கால் 4, தக்காளி விழுது 1 கப், வெங்காய விழுது 1 கப், முழு கரம் மசாலா தலா 2, மிளகு 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், மட்டன் மசாலா 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகு தூள் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தழை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இந்த மட்டன் கால் வாங்கும் போது நமக்கு வந்து யூஸ்வலா சுட்டு கொடுப்பாங்க. அந்த சுட்டு கொடுத்ததை நம்ம வந்து நல்லா கிளீன் பண்ணிட்டு கழுவி ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இதை வந்து நம்மளுடைய குக்கர்ல ஆட் பண்ணிக்கணும். இதுல 1 டீஸ்பூன் மிளகு, இதுல முழு கரம் மசாலா, லவங்கம், ஏலக்காய், 2 பட்டை ஆட் பண்ணிக்கலாம், 2 இலை, 2 ஏலக்காய் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இதுல கொஞ்சம் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி. இதை ஒரு 8 விசில் வர வரைக்கும் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த மட்டன் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இந்த காலெல்லாம் வேகிறதுக்கு நமக்கு வந்து டைம் எடுக்கும். அதுக்குள்ள நம்ம மசாலா எல்லாமே வதக்கிடலாம். இப்போ ஒரு பக்கம் பேன் வச்சிருக்கோம். இந்த பேன்ல தேவையான அளவுக்கு எண்ணெய், இந்த மட்டன் பாயா வந்து பாத்தீங்கன்னா நல்லா குயிக்கா, யூஸ்வலா மட்டன் பாயா அப்படின்னாலே இது பண்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும்னு நினைப்போம். இதை நீங்க வந்து வேக போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னாலே நமக்கு வந்து ஈஸியா டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். இப்போ மட்டன் நீங்க வந்து நைட்டே கூட இந்த காலை வந்து வாங்கிட்டு நீங்க வேக போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா தாளிக்கிற டைம் தான் உங்களுக்கு ரொம்ப குயிக்கா ஆயிடும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதுல நம்ம வச்சிருக்க இந்த வெங்காய விழுதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எதுவும் தாளிக்கிறதுக்கெல்லாம் சேர்க்க வேண்டாம், ஏன்னா எல்லாமே நம்ம சேர்த்துதான் வந்து நம்ம வேக விட்டுருக்கோம். வெங்காயம் அப்படி நம்ம வந்து இதுல நறுக்கி சேர்க்காம இப்படி வதக்கி சேர்க்கறதுனால வந்து பாத்தீங்கன்னா கிரேவி நமக்கு வந்து நல்ல ஒரு திக்கா கிடைக்கும். அடுத்ததா இதுல இஞ்சி பூண்டு விழுது இங்கேயும் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து வேகும் போதும் சேர்த்திருக்கோம். இப்ப இங்க 1 டீஸ்பூன் சேர்க்கலாம். இப்ப நமக்கு வெங்காயமும் இஞ்சி பூண்டும் பேஸ்டும் நல்லா சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இதுல நம்ம வச்சிருக்க தக்காளி விழுது, இது வந்து 2 தக்காளி பாத்தீங்கன்னா நல்லா அரைச்சு வச்சிருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த விசில் வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா இதுல போட்டிருக்க நம்ம இஞ்சி பூண்டு, மிளகு, ஜீரகம் எல்லாமே நமக்கு சேர்ந்து நல்ல ஒரு அரோமா கிடைக்குது. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கிருச்சு. நல்ல ஒரு பேஸ்டா இருக்கு. இதுல இப்ப மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் மிளகாப்பொடி, மட்டன் மசாலா நம்ம 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதுலயும் கொஞ்சம் மஞ்சள் பொடி, இந்த மசாலா வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி. இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு.
நம்ம ஏற்கனவே வேகிறதுலயும் உப்பு போட்டிருக்கோம், அதனால நம்ம கரெக்டா பார்த்து சேர்த்துக்கணும். இப்போ நமக்கு 8 விசில் வந்துடுச்சு. இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த குக்கரை ஓபன் பண்ணிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா நல்லா காலெல்லாம் நமக்கு நல்லா வெந்து கறியெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இதை வடிகட்டி நம்ம தண்ணி தனியா இந்த கறி தனியா எடுத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு நல்லா எல்லாமே சேர்ந்து நமக்கு வந்து வதங்கி நல்லா தண்ணி விட்டு கொதிச்சிருச்சு. நம்ம வந்து நம்மளுடைய காலையும் வேக வச்சு வச்சிருக்கோம். அந்த தண்ணியை இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நமக்கு கொதிக்கும் போதே அதுல இந்த காளையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாமே சேர்ந்து நமக்கு ஒரு 5 நிமிஷம் கொதி வந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய பாயா சூப்பரா ரெடி ஆயிடுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இட்லியோட, இடியாப்பத்தோட, ரைஸோட எல்லாத்தோடையுமே நல்லா சூப்பரா, ஆப்பத்தோட எல்லாத்தோடையுமே நல்லா கம்பைன் ஆகக்கூடிய ஒரு குயிக்கான பண்ணக்கூடிய ஒரு பாயா தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் உங்க வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபைனலா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்க வந்து கொஞ்சமா இதில் தேங்காய் பால் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். யூஸ்வலா பாயா அப்படின்னாலே நமக்கு வந்து ஒயிட் கலர்ல கிடைக்கும். இன்னைக்கு வந்து நம்ம தக்காளி சேர்த்து நம்ம வந்து மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து நம்ம பண்ணியிருக்கோம். ஆஃப் பண்ணிட்டு இதுல கொஞ்சமா நம்ம கொத்தமல்லி தழை மட்டும். ஃபைனலா இதுல கொஞ்சம் நம்ம வந்து சர்வ் பண்றதுக்கு முன்னாடி பெப்பர் மட்டும் போட்டுக்கலாம். ஸோ நம்ம பண்ணிட்டு இருந்த பாயா பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. யூஸ்வலாக பாயா அப்படின்னாலே நமக்கு வந்து வெள்ளை கலர்ல தான் இருக்கும். வெறும் பச்சை மிளகா மட்டும் தான் சேர்த்து செய்வாங்க. இன்னைக்கு வந்து நம்ம மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்து பண்ணியிருக்கோம் மசாலாவோட. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இதில் வந்து தக்காளி, மிளகாத்தூள்லாம் போட்டுக்கிறது டிஃப்ரெண்டான டேஸ்ட்டோட சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு பாயா தான் இது. நீங்கள் வந்து வேக போட்டுட்டு நீங்கள் வந்து மசாலாலாம் அரைச்சி பண்ணீங்க அப்படின்னாலே குயிக்காக ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை நைட்டு வந்து டின்னருக்கோ சர்வ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்க எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு சொல்லுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்ல மீட் பண்ணுங்க.